நீங்கள் எழுப்பிய பிரச்சினைகள் மிகவும் முக்கியமானவை. இந்தியாவின் சமூக, பொருளாதார, கலாச்சார நிலை குறித்து நாம் அனைவரும் கவலைப்பட வேண்டியது அவசியம். பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம் மற்றும் நவீன கால பிரச்சினைகள். நில பிரச்சினைகள். பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் போது நில உடைமை முறைகள் மாற்றப்பட்டு பல சிறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்தனர். இதன் விளைவாக இன்று வரை நிலச்சுவாணி பிரச்சினைகள், நில உரிமை சர்ச்சைகள் போன்றவை தொடர்ந்து வருகின்றன. நிர்வாக சிக்கல்கள். பிரிட்டிஷ் ஆட்சியின் நிர்வாக அமைப்பு இந்தியாவின் பன்முகத்தன்மையை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை. இதன் விளைவாக சுதந்திரம் பெற்ற பிறகும் நிர்வாக ரீதியான சவால்கள் தொடர்ந்து வருகின்றன. ஊழல், குறைந்த செயல்திறன் போன்ற பிரச்சினைகள் இதற்கு உதாரணமாகும். கோயில் நிலங்கள். பிரிட்டிஷ் காலத்தில் கோயில் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அவற்றின் நிர்வாகத்தில் தலையீடு செய்யப்பட்டது. இதனால் பல கோயில்கள் தங்களது பாரம்பரிய சொத்துக்களை இழந்துள்ளன. பெண்களின் நிலை. பெண்களின் நிலை குறித்த பிரச்சினைகள் நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன. பிரிட்டிஷ் ஆட்சியின் போதும் சுதந்திரம் பெற்ற பிறகும் பெண்கள் பல சமூக, பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். ஏழை எளிய மக்கள். இந்தியாவில் இன்னும் பல கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். சமூக சமத்துவமின்மை, வேலைவாய்ப்பு இல்லாமை, போதிய கல்வி வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்கள் இதற்கு முக்கிய காரணங்கள். தீர்வுகள். வரலாற்று ஆய்வு. பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கங்களை ஆழமாக ஆராய்ந்து அதன் விளைவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நில சீர்திருத்தம். நில உடைமை முறைகளை சீரமைத்து சிறு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நிர்வாக சீர்திருத்தம். ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை திறன்மிக்கதாக மாற்ற வேண்டும். கோயில் நிர்வாகம். கோயில் நிலங்களை மீட்டு அவற்றின் நிர்வாகத்தை திறமையாக மேற்கொள்ள வேண்டும். பெண்களின் முன்னேற்றம். பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு போன்ற வசதிகளை வழங்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி. வேலைவாய்ப்பு உருவாக்கி பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும். சமூக நீதி. அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். முடிவு. இந்தியா இன்னும் பல சவால்களை எதிர்கொண்டாலும் நாம் ஒன்று திரண்டு செயல்பட்டால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். வரலாற்றிலிருந்து பாடம் கற்று நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து தரப்பு மக்களின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை வளர்ச்சியடைய செய்யலாம். முக்கியமானது, இந்த பதில் ஒரு பொதுவான கண்ணோட்டத்தை மட்டுமே வழங்குகிறது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பிரச்சினையும் அதன் தனித்துவமான சூழலில் ஆய்வு செய்யப்பட வேண்டும். உங்கள் கருத்துக்களை பகிரவும். இந்த விஷயம் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் விவாதிக்கலாம்.